அன்பார்ந்த கடவுள் டிவியினர்களுக்கு காலை வணக்கத்தை கிருஷ்ணன் ராஜகோபாலன் அறிவித்துக் கொள்கிறேன். பராபவ வருடம் ஒரு பொன்னான காலம். இதில் என்னென்னா, நவகிரகங்கள் நாயகராக இருக்கக்கூடியவர் குரு. அவர் இந்த வருஷம் ராஜாவாயிடுவார். அதே மாதிரி சந்திரன் சேனாதிபதி. எப்படி இருக்கு பாருங்களேன், எல்லாம் மூளையில் தான் ஒர்க் பண்ணுறது. அந்த இதெல்லாம் கூட சண்டை கொண்டு சுட்டுக்கிட்டு மூளையிலே ஒர்க் பண்ணி கத்தி எடுக்காமல் ஆயுதம் எடுக்காம பண்ணக்கூடிய காரியத்தை சாதிக்கிறது தான் இந்த வருஷம். அதனால் குரு ராஜாவாக இருக்கார். இந்த சனீஸ்வரனை எல்லாத்துக்குமே இரும்பு மனிதன் பேர் சனீஸ்வரருக்கு, அயான் மேன். அந்த உடம்பில் அந்த வக்கரம் அந்த உடம்பில் இருந்தால் தான் எதுவுமே செயல்படுத்த முடியும். பொறியியல் ஆட்டாலும் இன்ஜினியர் ஆட்டாலும் மருத்துவராக இருந்தாலும் சரி, அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே செவ்வாய் புதுசு புதுசாக வழக்கு உண்டாக்குவார். அது சால்வ் பண்ணுறதுக்கு சனீஸ்வரன் பண்ணுவான். இந்த மாதிரி நிறைய அந்த சனியை மையமாக வச்சு தான் அந்த வருஷம் ஃபுல்லாக கொடுக்கறது. அது மாதமே மீட்டிங் போட்டு நடந்தாச்சு. சனீஸ்வரன் மீனத்துக்கு போயாச்சுன்னா இந்த மகர கும்பத்துக்கு கொண்டாட்டம் தான். மீனத்தில் உட்காந்து சனீஸ்வரன் அங்கேருந்து தன்னுடைய மகரம் 11 ஆகிடுறது. அதே மாதிரி ஐனசோன போகமானது கும்பம். எப்படி பண்ணுறாரு பாருங்கள். குரு காய நகர்த்தி மெதுவாக அங்கேருந்து கடகத்து வந்த உடனே அங்கே உட்கார்ந்தவரை தான் குரு போயிச்சானா ஒரு 3-4 மாதம் வரைக்கும் உட்காந்துருக்கும். அப்புறம் அதிசாரத்தில் போகிற விஷயம் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக சுக்கிரனோடையும் சரி, புதனோடும் சரி, செவ்வாயோடும் சரி எல்லாம் உட்காந்துட்டு டீம் ஒர்க்காக உட்காந்துட்டு காலையில் பார்த்துட்டு அங்கேருந்து நேரம் எல்லாம் அப்படியே வாரி வழங்குறார். சனீஸ்வரர் எல்லாம் வாங்கி வச்சு அனுபவிக்கிறார் ஃபுல்லாக. இது தொடர்ந்து நடக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். குரு சனி தொடர்புனால இந்த வருஷம் ஃபுல்லாகவே பிரமாதமாக இருக்கும். நாடு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளான்னு இல்லாமல் ஒரே பாரத நாட்டில் எல்லாம் செழிப்பாயிருவாங்க. எப்படி தான் அந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது எனக்கு புரியவே இல்லை. மடமடன்னு ஆகிடும் எல்லாம். சாதாரண ஆள் கூட வானத்தை பார்க்குற அளவுக்கு உயர்ந்துருவான். செல்வத்திலையும் கௌரவத்திலையும் அறிவிலையும் எல்லாம் உயர்ந்துடும். இந்த இங்கிலீஷ்கார புக்கை படித்தா தான் அவனுக்கு பட்டம் படித்து பக்கத்தில் போடுகிற மாதிரிலாம் இல்லை. எப்படி வருதுன்னு தெரியல. அதெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாமே விளைச்சல் சூப்பராக இருக்கும். தீண்டுறதுக்கு ஒரு குறைச்சல் இல்லை. என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஆன்மீக தொடர்புக்கு டூர் போகிறது, வீட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன் இது நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். அதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உறவுகள்லாம் நல்லா பலம் பெறும். வியாதி நோக்காடு அது இது அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அடித்தளத்தை போயிடும். அது இத்தனை நாளாக இருந்து தான் எப்படி பாட்டிது நமக்கு தெரியாத அளவுக்கு உடம்புல தெம்பு வந்துடும். டானிக்கே சனீஸ்வரன் தான். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு முதல் இந்த சித்திரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலேயே வரிசையாக வருது. சித்திரை மாதத்தில் பார்த்தாலே சனீஸ்வரன் வந்து உட்கார்ந்துருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாருன்னா மீனத்தில் உட்காந்துருப்பார். புதன் கூடைய சனீஸ்வரன் செவ்வாய், புதனோட செவ்வாய், புதன் செவ்வாய் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. இங்கே சண்டையெல்லாம் கிடையாது. புதன் செவ்வாய் சனீஸ்வரன் அந்த குருவினுடைய சம்பந்தப்பட்ட குருவும் புதனும் வீடு மாதிரிப்பாங்க. ராசி பருவத்து படி முதல்லையே பாருங்கள். புதன் மீனத்திலையும் குரு மீனத்திலிருந்து 50% ராசி படுத்தின எப்படி பாருங்கள் முதல்ல ஆச்சு. அதுக்கு பிறகு பார்த்தோன்னா பெயர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து டைரெக்டாக குருவினுடைய பாறை இருந்துகிட்டே இருக்கும். சுக்கரன் அந்த விஷபத்தில் இருக்கிற அந்த வைகாசி மாதத்தில் குரு பெயர்வார். அந்த நேரத்தில் விஷபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் புதன் சுக்கரன் ஒன்றா இருப்பாங்க. சனீஸ்வரன் 3ஆம் வாரில் பார்த்து பாருங்கள். எவ்வளோ பாருங்கள் வரிசையாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி மீனத்துக்கு போன பிறகு ஒவ்வொரு இந்த புதனும் சுக்கரன் பேசிட்டு சுக்கரனுக்கு இறங்கிடுவார். சுக்கரனோடு சேர்ந்து குரு சேர்ந்து அப்படியே இப்படிலாம் ஒவ்வொரு சமயத்தில் இருக்கும்போது அதிசாரத்தில் போனால் கூட அந்த பின்னாடி சனீஸ்வரன் வந்து இந்த குருவினுடைய பயிற்சி பிறகு அதிசாரத்தில் போவார். குரு அதிசாரத்தில் போனால் கூட உங்களுக்கு பொறுத்த பின்னாடி அந்த செவ்வாயோடு சேர்ந்துடுவார். பாம்பில் மாட்டிட்டார். பாம்பு சர்வன் செக்யூரிட்டி. அந்த முன்னாடி செவ்வாய் வந்து டைரெக்டாக 8ஆம் வாரில் தொடர்பு கொள்வார் குருவோடு. இப்படிலாம் அது ஒரு அமைப்பு இருக்குது. இந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இது இந்த வருஷம் ஃபுல்லாக நிறுத்தும். சனீஸ்வரன் வக்கரமானால் கூட பிரச்சனையே இல்லை. சுகமாக அனுபவிக்கிறார் இந்த காலத்தை. ஏன்னா இது சனீஸ்வரோடு சம்மந்தப்பட்ட 2 ராசி இதுக்கு பார்த்தீங்களா, கும்பம் மகரம் ரெண்டுமே எங்கேயோ உயர்ந்து போயிடுவாங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதி கொண்டக்கூடிய இந்த துலாம் இருக்குது பார்த்தீங்களா சனியை,
அவன் பார்க்கணுமே எப்பேற்பட்ட எப்படி இருந்தாங்க துலாத்தில் எப்படி ஆகிட்டாங்க பாருங்கள். இந்த 3 ராசி ஆச்சரியமாக இருக்கும். துலா எப்போதுமே கொஞ்சம் டல்லு தான், ஆனால் அது இம்ப்ரூவ் ஆகிடும். எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நமக்கு புரியலன்னா, காலசக்கர சோற்றத்தில் சனீஸ்வரனுக்கு இந்த மகத்துவம் கொடுத்ததுனால வந்த விளைவு, உழைப்புக்கு அறிவுக்கு திறமைக்கு கொடுத்ததுனால நாடு வளம் உயர உயர்ந்தது. வரப்புயர வாயு உயர அது வந்தாமல் சொல்லுவாங்கள்ல, அது வளர்ந்தது என்ற இந்த நல்ல ஒரு அதிசயமான ஒரு காலகட்டத்தில் நான் உங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அன்பான துளாராசி நேயர்களே, புது வருடம் பராபவ வருடம் ஒரு நமக்கு பெரிய வரப்பிரசாதம் தான். ஏதேதோ இந்த அஷ்டமத்து சனி அந்த சனி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்படி சொன்னாலும் குரு இஷ்டை எதையோ ஒரு காரணம் சொல்லி தானே தாழ்த்துக்கிறாங்க. துளாராசினியர்கள் எப்போ தன்னை தாழ்த்துக்கிறாங்க. அது கும்பம், மகரம், துலா. இந்த தாழ்வு மனப்பானை ஏன் வருதுன்னா, அவங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி அவங்க ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. பப்ளிக்கில் அவங்கள என்னமோ ஒதுக்கி வச்ச மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங் இருக்குது. அது ஏன்னு தெரில எனக்கு. ஒரு ஸ்டேஜ் வந்தவொடனே அப்படியே நின்றுடுது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போக முடியல. வியாபாரி ஆகட்டுமே சரி, வேலைக்கு செய்கிறவங்களாம் சரி, சொத்து புத்து வாங்கலாலும் சரி, அப்படியே பாதி ஹெல்மெட் அது நின்று போயிடுது. அந்த அளவுக்கு மன உளைச்சல் எல்லாமே சூழ்நிலை பாதகமாக அமைஞ்சு உறவுகள்லாம் வெறுப்பு போக செஞ்சு என்னமும் பெரிய பாதிப்புக்கு மன உளைச்சலுக்கு ஆகிறாங்க. இதுதான் இயற்கை காரணம். அது இத்தனை நாளாக இருந்தது. நெவர் பீன் டவுன் ரோடு, இன்னுமே பண்ண நாட் அலவுடு. பகவானோட சூழ்நிலை தான். சனீஸ்வரர் உயர்த்தப்பட்டாலே துலாம் உயர்ந்துடும், குரு உயர்த்தப்பட்டாலே உயர்ந்துடும். ஏன் உங்களுக்கு அந்த ஒரு கட்ஸு வரல, கடைசி வரைக்கும் முடியும் போராடின்னு பாதிலே நின்றுறதுக்கு காரணம்னா, 3ஆம் வீடு குருக்கு லாய்க்கப்படாது. சப்ஜெக்ட் கண்டிஷன் தான் குரு முயற்சி பண்ணுவார். நான் தகுதிக்கு மீறி இருக்குன்னா பண்ண மாட்டேன். இப்படிலாம் பார்த்து நடக்குமா? தகுதியை உயர்த்தத்துக்குன்னா மீறி செயல்பட தான் போகணும். ஒரு ஸ்டேஜ் மேலே போனோன்னா என் தகுதி இப்படி தான், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மைண்ட் அஃப்ளிக்ட் ஆனவர் தான் குரு. அதுதான் 3ஆம் வீட்டு குரு லாயக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக சொல்கிற சாஸ்திரம். ஏற்கனவே குரு 3ஆம் வீடு, அது என்ன பண்ண முடியும்? ஸோ அதுக்கு சம்மந்தமே இல்லை. சொல்ல வேண்டியது மாதிரி. அதனால் துளாராசினியர்களுக்கு பிரகாசமான வாழ்க்கை பகவான் புதன் கொடுக்கணும். குரு இல்லை. குரு ராஜாவை உட்கார வச்சுட்டு ஜம்முன்னு சத்தம் பண்ணாமல் மந்திரி பண்ணுற வேலை தான் எல்லாமே. எப்போ ராஜாவை உட்காந்துட்டு மந்திரி பண்ணுறதுனா தன்ன மாதிரி ஆக்டிவேட் பண்ணுவார் ராஜா. அது தன்ன பொருளாளர், காசு சம்மந்தப்பட்ட பொருளாளர் கடத்துகிறோம், அது வேறு ஆக்டிவேட் பண்ணணும். எப்படி பாரு, யாருக்கா தெரிகிறது? அது நமக்கு தெரிஞ்சது குரு சனின்னு தான் ஷேர்ப்பாக பண்ணி மகா பண்ணுறான்னு வச்சுட்டு தவிர, இதுக்கு மூளையே செயல்படுறதே இந்த சம்பந்தப்பட்ட புதன் தான். அதனால் ஏன்னா அந்த துலாத்தனுடைய பாக்யாதிபதி சொல்லவரே புதன், அயன சயன போகாதானாதிபதி. அதே சுக்கராச்சாரியார் 8ஆம், அவள் சுக்கரன் நம்பவே மாட்டான். சுக்கரன் குருவோடு சேர்ந்துட்டு அந்த துலாத்தனுடைய 10ஆம் வீடுக்கு ஜீவனஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு கொடுக்குறாரு. எப்போ ஜீவனஸ்தானத்தில் குரு உட்கார்ந்தாரோ கொடுத்து தான் ஆகணும். இந்த பாரபட்சங்கள், சப்ஜெக்டு கண்டிஷன், ரூல்ஸு, ரெகுலேஷன் அதெல்லாம் கிடையாது. அதனால் இந்த துலாத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க சந்தானம் இந்த 3ம் 10ம் தொடர்புக்குரிய அமைப்பில் இருக்க 3ஆம் வீடு அதிகாரி சொல்ல குருவான தொடர்பு கொள்ளக்கூடிய இடம் 10ஆம் வீட்டில் உட்காந்துட்டுருக்கனால துலாத்தினுடைய அந்த கடகத்தில் உச்சமாகி தொடர்ந்து இருக்குது. அப்புறம் 11ஆம் வீட்டுக்கு போவார், மேலே போவார், அதிசாரத்தில் போவார் ஐப்பசி மாதத்தில். அதனால் இதெல்லாம் எவ்வளவோ இருக்குது. அதனால் கவலையே இல்லை. இந்த குரு பேர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட வரக்கூடிய காட்சிகள் பொறுத்தா ஐப்பசி காட்சி வர மாதங்கள்லாம் உங்களுக்கு பொறுத்த துலாத்தில் புதன், சுக்கரன், சூரியன் ஐப்பசி மாதம் உட்காரும்ல, அப்போ செவ்வாய் அங்கேருந்து கடகத்துலேருந்து உட்காந்துருக்கும். அப்படி எட்டி பார்த்துட்டுனா கனெக்ட் ஆகிடுறது.
செவ்வாய் யார் உங்களுக்கு? களத்திராதிபதி, களத்திரத்துக்கு சொந்தப்பட்டவர், 2ஆம் வீட்டு அதிபர் அந்த செவ்வாய் துலாத்தில். அவர் ஆக்டிவேட் பண்ணி சுட வச்சிடறாரு. அவர் ஆக்டிவேட் பண்ணி மறுபடியும் துலாத்தை பார்த்து கடகத்திலேருந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு. அந்த பாம்பு வேறு உட்கார்ந்துருக்கும் கேது. அப்புறம் கீழே இறங்கிடுறாரு. சிம்மத்தில் அதிசாரத்தை வந்து சிம்ம குருவோட உட்காந்து இவரும் வந்து உட்கார்ந்துடுறாரு. ஜம்முன்னு உட்காந்துடுறாரு. அவ்வளோதான். தனிசை தொடர்பு கொண்டுகிட்டே இருப்பார். செவ்வாய் மூலம் தனி. செவ்வாய் மூலம் உங்கள் கடத்தலமாக இருக்க செவ்வாய் மூலமும் குடும்பத்தான செவ்வாய் மூலம் தொடர்பு கொள்கிறார். சுக்கிரன் செவ்வாய் தொடர்பு கொண்டு இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் சுக்கிரன் கன்னிக்கு போயாச்சுனாலே கன்னியிலிருந்து அங்கேருந்து டைரெக்டாக தொடர்பு கொள்ள வருது. சனீசை தொடர்பு கொள்கிறார். இப்போ சுக்கிரன் 8ஆம் ஸ்தான ராசி அதிபதி சுக்கிரன் டைரெக்டாக கன்னிக்கு வந்து சனீசை தொடர்பு கொள்ள வருது. 2 பேரும் நீச்சபங்கமாகி யோகத்தை கொடுக்குறது. நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் சுக்கிரன் புதன் மாற்றி பின்னாடியே போட்டுருப்பாங்க. அங்கே புதன் வந்து செவ்வாய் வந்து விருச்சிகத்து வந்தாச்சுன்னா, செவ்வாய் விருச்சிகத்துக்கு அந்த சூரியன் அந்த செவ்வாய் விருச்சிகத்து வர காலம் இப்போ இல்லை. செவ்வாய்க்கு விருச்சிகத்து உள்ள செவ்வாய் சிம்மத்தில் உட்காந்து சிம்ம சூரியன் இந்த கார்த்திகை மாதம் சொல்லக்கூடிய இந்த வாசத்தில் அந்த விச்சிக வீட்டில் உட்காந்து ராசி பொருத்தம் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் நிறைய இருக்குது. கூடயே குரு உட்காந்துருப்பார். அப்புறம் குரு வந்து அதே அடுத்துல மார்கழி மாதத்தில் பார்த்தோன்னா தனுசு வீட்டில் சூரியன் இருக்கும்போது அதே சூரியனுடைய வீட்டில் குரு உட்காந்து இப்படிலாம் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாரு. காரணம் என்னென்னா சனி தொடர்புக்குள்ளே எல்லாம் சனியில் தான் போகுது. அந்த பார்வை வந்து தனுசு வந்தாச்சுன்னா தனுசு அந்த சம்பந்தப்பட்ட சனீஸ்வரன் நேரடி தனுசு 10ஆம் பார்வை தொடர்பு கொள்கிறார். இப்படி ஒரு அமைப்பு கொடுத்துருக்கு. பூர்வ புண்ணியாதிபதி சனீஸ்வரர் எப்போதுமே அந்த ராசிகள் யாருக்குமே பூர்வ புண்ணியம் பாக்கியம் அதே மாதிரி அந்த லாபாதிபதி தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு வந்துடுத்துனாலே உங்களோட ஸ்டேஜ் உங்கள் பொசிஷன்லாம் மாறிடும். கடகடான்னு மாறும். அது எப்படி சீட்டு போட்டு உடனே குலுக்கி போட்டு உடனே லாட்ரி டிக்கெட் வாங்குற மாதிரி பணம் திடீர்னு வர்ற மாதிரி எப்படி இந்த வருது? இது பகவான் பொக்கிஷங்கள் திறந்து விடுறாரு. நமக்கு இப்படியே உழைச்சியா 4 காசு வரும், இல்லை திருடினா வரும், கொள்ளடிச்சா வரும், இதை ஃப்ராடு பண்ணால் வரும்னு தான் நமக்கு தெரியும். ஆனால் எப்படி இந்த மாதிரி பணங்கள் வரக்கூடிய ஐடியா ஃபார்ம் ஆகக்கூடிய அளவுக்கு செயல்படுறான்னா இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத்துன்னு வரும்போது துண்ணு பொட்டிக்கடை மாதிரி காய்கறி வாசலில் விற்கிறாங்களே அது மாதிரிலாம் வியாபாரம் பண்ணான்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பணக்காரனாகும் கோடீஸ்வரன் ஆக முடியாது. நூறு சம்பாதிக்கிற கடை வச்சுருப்பான். அவனுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியும்? எவ்வளோ லாபம் ப்ராஃபிட் வரும்? நம்ம நாட்டில் லட்சக்கணக்கான போட்டாலும் அந்த டாக்ஸைசேஷன் மாற்றவே இல்லை. அதே மாதிரி தான் அது மாற்றுற ஜென்மமே கிடையாது. யாரும் பணக்காரன் ஆக முடியாது. அந்த மாதிரி தான் அமைப்பு போட்டிருக்கு. அது மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் ஆஃப் எடுத்து மாற்றினா இன்கம் டேக்ஸ் ஆக்டிவ் அது தொடர்பு டேக்ஸ் எல்லாம் ஒழிச்சுகள் பண்ணோன்னா நம்ம நாடு இல்லியன் ட்ரில்லியன் ஆகும். இவன் நிறைய பணத்தை வாங்கி ரொட்டேட் பண்ணி அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிச்சு 4-10 பேரை வச்சு சம்பாதிச்சு இப்போ எல்லாருக்கும் சேலை கொடுக்கலாம், ஜீவனத்துக்கு வழி பண்ணான். இது துணூறு சம்பளம் கொடுத்து 4 பேர் வச்சுருந்தானா எப்படி அவன் வயிறு ரொம்ப சொல்லுகிறேன். இல்லை 4-5 பேர் வச்சுக்கலாம், ஷிஃப்ட் மாதிரி வச்சு போட்டு பண்ணால் கூட எவ்வளோ உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் அதிகமாக போட்டு ரிட்டர்ன் இருக்காது. ரிட்டர்னே வரலையே. அந்த டெக்னிக்கு வெளிநாட்டுக்காரனுக்கு மட்டும் தான் தெரிஞ்சுது. இனிமேல் நம்ம டெக்னிக்கு அந்த டெக்னிக் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் உண்மை. அதனால் அந்த மாதிரி அமைப்பில் துலாத்துக்கு எவ்வளோ கெட்டியாத்தனம். படைப்பாளிகள் சுக்கிரன் சம்மந்தப்பட்டெல்லாம் படைப்பாளி சொல்கிறேன் நிறைய. நான் படைப்பாளிகள் எதுலையுமே அவன் படைப்பாளி திறமை கனியாக பொழியும். அந்த அளவுக்கு படைப்பாளிகள் வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் கொடுக்குறதே உடை ஆடை ஆபரணம் கலிகள் என்னென்ன உண்டோ அந்த ஆய்வு சம்மந்தப்பட்ட டிசைனு என்டர்டெயின்மெண்ட் அனுபவிக்கிறது கொள்வது இதுக்கெல்லாம் முக்கியமாக யாருன்னா துலாமும் ரிஷபம் தான். ரிஷபம் வந்து கொஞ்சம் அவுட்ரைட் வேகமாக பண்ணும். துலாத்துக்கு எடுபடலை, மறைவு ஸ்தானம் படுத்து. அதனால் இது கொஞ்சம் சுக்கிரனுக்கு பொறுத்த வரைக்கும் வீரியஸ்தானம் புதன். வீரியத்தை காட்டணும் அவசியம் இல்லை, ஏன்னா புத்தியை காட்டணும். அந்த மாதிரி தான் இதுக்கு அதே குரு வீரியஸ்தானம் செயல்படுறார். அதனால் என்ன அது கண்டிஷன் போடுறார். சந்திரன் கண்டிஷன் போட மாட்டான், வித்தியாசம் இருக்கு பாருங்க. அதனால தான் அவன் குரோத்தவோ பயங்கர குரோத் என்ன பண்ணுறான்னு அவ்வளோ பெரிய செல்வாக்கு சந்தோஷத்து பணம் ரொட்டேஷன்லேருந்து பிஸ்னஸ்லேருந்து அப்படி பண்ண முடியுது. இது எல்லாம் இருந்து துணூண்டு காய்கறி விற்கிற மாதிரி துணூண்டு சம்பாதிச்சிருந்து இது பண்ணுறது. அதனால் இதனுடைய எடுபடலை காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அவ்வளோதான்.
வெறும் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார். அது மாதிரி தான் பார்ட்டிசிஷன். நாலு இது டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டு இது சின்ன பொட்டி கடையாக வரா, டியூஷன் சொல்லி தர்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையாக பண்ணோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாத துருண்டு தான் வரும். சிறு குறு தொழில்கள்னு பேர். அதனால் இதெல்லாம் எப்படி மோட் ஆஃப் ரிட்டர்ன் வரும் பார்த்திங்கன்னா, இப்போ கொடுக்க போகிறார், பயன்படுத்திக்கோங்க. புதன் டைரெக்டாக இறங்கிட்டார், சுக்கிரன் டைரெக்டாக இறங்கிட்டார், சனீஸ்வரன் ரொம்ப ஒத்துழைக்கிறாரு, குருவை வச்சுன்னு எத்தனை பேர் மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு இன்கம் கொடுக்க போகிறாங்க. அதனால் இந்த வருஷத்திலிருந்து உங்களுடைய அறியாமை மாயை அது மறைச்சி இன்னமே நீங்களும் உலகத்தில் நம்பர் 1 இருக்கணும். லட்சத்தையே பார்க்கல, கோடியும் பார்க்கல, பில்லியன் ட்ரில்லியன்றாரு என்னது அப்படின்னா அது என்னதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரம் தானாக உயரும்போது புரிஞ்சுப்பீங்க. மேலிடத்தில் போனப்பறம் தான் எப்படின்னு தெரிந்தவரை இங்கே கற்பனை பண்ணால் தெரியாது. அந்த லெவலுக்கு போகும்போது உங்களை கொண்டு போகும்போது பார்த்துக்கலான்னு அப்படின்னு ஒரு எண்ணத்திலேருந்து மாறிடுங்க. இப்போ அது மாற்றிட்டு போகிறால் அனுபவிக்க போகிறீங்க. இந்த மாதிரி லைஃப் டேர்னிங் பாயிண்ட்டுன்னு வரணும்னா காலச்சக்கரம் சுழண்டா மற்றும் போகாது. இந்த அமைப்புகள் நல்லா கூடி வர்றதுனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு மூடத்தனமான எண்ணத்திலேருந்து வெளியில் வந்து உங்கள் வாழ்க்கை திறம்பட அமைச்சு சந்தோஷமான ஒரு அமைப்பை உண்டாக்க போகிறீங்கிறது சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.